காஜல் அகர்வால் வந்து 30 நாள்ல பரதம் கத்துக்க முடியுமா? 1 மந்த்தா இல்லை 2 மந்த்தா இல்லை இயர்ஸா இது எதுவுமே கிடையாது. ஸ்டில் இப்போ நான் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் நான் 2003 2004ல் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னமும் நான் ட்ரெயின்ட் ஆகிட்டு தான் இருக்கேன். ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்க வந்து இப்போ டான்ஸ் கத்துக்கிறதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரின்றாங்க. ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் உங்களுக்கு எல்லாம். இப்போ டாப் டு டோ எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ ஒரு 1 hour கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1 hourல நீங்கள் தட்டடவு நாட்டடவு எல்லாமே ஆடுவீங்க. ஸோ ஸ்வெட்டுன்றது அதில் கம்பல்சரி இருக்கும். ஸோ ஸ்வெட் அவுட் பண்ணாலே நாட்டடவு பரவலடவுலாம் நம்ம கையை வந்து நீட்டி ஆடுவோம். உங்களோட ஷோல்டர் லெவலில் ஹேண்ட்ஸை நீங்கள் எவ்வளோ நேரம் நீட்ட முடியும்? காலில் அரமடி போடுறது, அப்புறம் மண்டி அடவுன்னு ஒரு அடவு இருக்குது. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான அடவு. நம்ம கீழே உட்காந்து ஆடுற அடவு, முழுமடியில் உட்காந்து ஆடுவோம். வந்து ஆண்கள் இதே ஒரு பரதநாட்டியம் எக்ஸ்பர்ட்டாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெண்களான அந்த ஃபுல் அந்த பாவனை அந்த மாதிரியான அமைப்புக்கு ஏன் போயிடுறாங்க? மீதி எல்லா சாமி அம்மனை பேஸ் பண்ணி இருக்கட்டும், லக்ஷ்மி பார்வதி யாரை பேஸ் பண்ணி ஆனாலும் அந்த பாடியோட ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப ஃபெமைனாக இருக்கும். ஸோ அப்போ பாடி மூமெண்ட்டு, ஹெட் மூமெண்ட்டு, ரொம்ப சிரிக்கிறது, அந்த ஒரு ஆங்கிள்லேயே அவங்க அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண பரதம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு நிறைய ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்லை, இதில் வந்து ஏஜ் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் 10 இயர்ஸில் கற்றுக்கலாம், 15ல் கற்றுக்கலாம். இல்லை எனக்கு 45ல் தான் எனக்கு வந்து இப்போ தான் இன்ட்ரெஸ்டே வந்திருக்கு. இப்போயுமே என்கிட்ட வரதுல ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே above 35ல். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்பவே இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் டு த ஸ்ட்ரெஸ் டு த கோர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வீக்கெண்டில் பரதம் கற்றுக்குறாங்க. அவங்க வந்து உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. 24 ஃபுல்லாக அந்த டேஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களோட ரொட்டீன் இப்படியே போயிட்டே இருக்கு. அவங்களுக்கு ஆக்சுவலி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வேணும். இது ஆக்சுவலி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். இன்னொன்று, இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இந்த காஸ்டியூம் போட்டு தான் நீங்கள் ஆடணும். பட் வெஸ்டர்னில் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டு ஆடணுன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ அவங்க பீஸில் கூட ஆடுறாங்க. அவங்களோட என்ன காஸ்டியூம் அவங்களுக்கான விருப்பப்படுதோ அதை பாட்டுப்பாங்க. இந்த சலங்க பூஜை முடிஞ்சதுலேருந்து ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் அரங்கேற்றத்தை பற்றி டிசைட் பண்ணோம். அப்பா, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் அதில் வேணும். இன்னொன்று, அரங்கேற்றது ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு 10 ஐட்டம் எடுத்தோம், நாங்களும் ஆடிட்டு போகணுன்றதுனால. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நம்ம கூட வந்து கிளாசிக்கல் டான்ஸர், பரதநாட்டியம் எக்ஸ்பர்ட் ஜோதிஸ்வரி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கேன். ஆக்சுவலாக கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். நீங்கள் ஒரு கிளாசிக்கல் டான்ஸராக எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனீங்க? ஆக்சுவலி சின்ன வயசில் எனக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டோ இதை நான் ஆக்சுவலி சூஸ் பண்ணி போன ஃபீல்டு இல்லை. என்னோடய அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்க என்னை ஜாயின் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அது மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது பேஷன் ஆச்சு. இப்போ அது ரொம்ப ப்ரொஃபஷன் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக டான்ஸிங் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி நினைப்பாங்க. புரியுதுங்களா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதுவும் ரொம்பவே கன்சர்வேட்டிவாக வந்து சில ஃபேமிலிஸில் வந்து பெண்களை வந்து டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண காலமெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் கற்றுக்கிறதுக்கே வந்து பேரண்ட்ஸே கொண்டு போய் விடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஆக்சுவலி ஒரு நல்ல சேஞ்ச் தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸோ எந்த ஒரு ப்ரொஃபஷனை பற்றி தெரியாமல் இருந்தாங்க. பட் இன்னைக்கு நிறைய ப்ரொஃபஷனை பற்றி எல்லாருக்கும் தெரியுது. நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இதிலலாம் பசங்க வந்து ஷைன் ஆகணுன்றதுனால பேரண்ட்ஸ் இனிஷியேட் எடுத்து அனுப்புகிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் இதை இனிஷியேட் எடுத்து பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்றேன். நீங்கள் இவ்வளோ ஸ்மால் ஏஜில் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களை பற்றி சொல்லணும்னா உங்களோட பேஜ் பார்த்தாலே தெரியும், வெரி ட்ரெண்டிங்கான ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ எவ்வளோ காம்படிஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? அது நிறைய இருக்குது. பிகாஸ் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 3 to 4 டான்ஸ் ஸ்கூல்ஸ் தான் மொத்தமே இருக்கும். ஐ மீன் அந்த பரதநாட்டிய கிளாஸ் வந்து ஒரு 3லேருந்து 4 இருக்கும். பட் இப்போ நீங்கள் அந்த ஒரு ஏரியான்னு சூஸ் பண்ணிங்கன்னா 10 to 15 இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பட் அதையும் மீறி நம்மக்கிட்ட வரணும்னா
நம்ம கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கணும். ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக நான் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ண வேண்டாம்னு சொல்ல, ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணணும். பட் அதோட மாடர்னையும் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் பேரண்ட்ஸும் அதை பார்க்க வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டு எடுக்கிறோன்னா ஃபுல்லாக வந்து நாங்கள் அந்த பாட்டோட டான்ஸை வந்து ஆடணும்னா எத்தனை பேருக்கு அது புரியும்? நாங்கள் ஆடுறது எங்களுக்கு தெரியும், பிகாஸ் நாங்கள் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கோம். இப்போ என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன், அவங்களுக்கு தெரியும். அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு கிளாஸ்க்கு வரப்போக இருக்கிறதுனால ஒரு பேஸ் லைட்டாக தெரியுமே தவிர, இப்போ புதுசாக வர ஆடியன்ஸோ காமன் பீப்புள்ஸ்க்கோ நாங்கள் என்ன ஆடுறோம், நாங்கள் என்ன பண்ணுறோன்றதே உங்களுக்கு தெரியாது, ரைட்? ஸோ அதனால் அது நடுவில் ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ், இப்போது பழைய காலத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரீசெண்டாக என்னோட பேஜ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு வர்ணமில் வந்து ராமாயணமில் அந்த தாயம் ஸ்டோரி இருக்கும் இல்லையா, திரௌபதி சாரி பிடிச்சி, அதை வந்து நான் ஒரு சீக்வென்ஸாக ஒரு 15 மெம்பர்ஸை வச்சு அதை அந்த ஃபுல்லாக அந்த ட்ராமாவை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ அதுவும் ஒரு இன்னோவேட்டிவாக நம்ம பண்ணுறோம். டான்ஸ் ப்ளஸ் அந்த மாதிரி இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒரு ஸ்டோரியை வந்து அதே காஸ்டியூமில் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு இன்னும் நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். ஓகே, ரொம்ப ரெகுலரைஸாக இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரெடிஷனையும் ஃபாலோ பண்ணணும், மாடர்னையும் அதோட மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி எல்லாரும் வருவாங்க. ஸோ அந்த காம்படிஷனில் நம்ம யூனிக்காக தெரியணும்னா நம்ம ஏதாவது யூனிக்காக பண்ணியிருக்கணும். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக ஆக்ட்ரஸ் நிறைய பேர் சொல்லலாம். அந்த காலத்து ஆக்ட்ரஸ் அப்படின்னா சோபனா சொல்லலாம், அதுக்கப்புறம் பானுப்ரியா சொல்லலாம், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாரும் அவங்களோட இன்டர்வியூஸில் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் மாடர்ன் டான்ஸ் கூட நான் ரொம்ப ஈஸியாக வந்து நாங்கள் ஆடிடுவோம், இந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டெப்பு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நாங்களே இப்போ ஒரு கிளாசிக்கல் டான்சர்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதனால அது வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இது ஆக்சுவலி எப்படின்னா, இதில் அரைமடின்னு நான் சொன்னது நீங்கள் ரெஃபரன்ஸில் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 2 லெக்குமே வந்து இந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் மாதிரி நம்ம வச்சுருப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த டைஸ் ஏரியா இங்கெல்லாம் வந்து ரொம்ப பெயின் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் கையை நீட்டி நம்ம நாட்டடவு பரவலடவுலாம் நம்ம கையை வந்து நீட்டி ஆடுவோம். ஸோ அது ஒரு ஒரு உங்களோட ஷோல்டர் லெவலில் ஹேண்ட்ஸை நீங்கள் எவ்வளோ நேரம் நீட்ட முடியும்? ஸோ நாங்கள் அந்த அடவு அந்த இப்போது நாட்டடவுன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது, பரவலடவுன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ எல்லா அடவுஸ்லையுமே நாங்கள் கையை வந்து ஸ்ட்ரெயிட் லெவலில் வச்சு அதை மூவ் பண்ணுறது, காலில் அரைமடி போடுறது, அப்புறம் மண்டி அடவுன்னு ஒரு அடவு இருக்குது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான அடவு, நம்ம கீழே உட்காந்து ஆடுற அடவு, முழுமடியில் உட்காந்து ஆடுவோம். ஸோ அது ரொம்ப காம்ப்ளிகேட். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸான அடவுலாம் நமக்கு வந்து பரதநாட்டியத்தில் இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கற்றுக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து ஜும்பா கிளாஸ் போகிறாங்க, அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் ஸ்டைலு, அதுக்கப்புறமேட்டு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கான ஹைஃபை டான்சஸ் எல்லாம் இப்போ வெஸ்டர்னைஸ்டாக தான் கற்றுக்குறாங்க. கிளாசிக்கல் டான்சஸ் வந்து வெரி ஃபியூ பீப்புள் தான், ரொம்ப கம்மியாக இருக்கவங்க தான் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அது நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க? இப்போது அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணணும், ப்ளஸ் பேரண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ண மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணணும். இப்போ என்னோட கிளாஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 5 to 7 PM கிளாஸ் அப்படின்னா 5 to 5:15 5:20 வரைக்கும் ஒன்லி வார்ம் அப் தான். வார்ம் அப் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அவங்க டான்ஸில் என்ன லெக் மூமெண்ட்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஸோ லெக்கை ட்ரெயின் பண்ணுறது, ஹேண்ட்ஸ் போய்ச்சர்லாம் ட்ரெயின் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ட்ரைனிங் செஷனை ஒரு 20 minutes வந்து நம்ம இதுக்குன்னே தனியாக அலாட் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டான்ஸ் கொஞ்ச நேரம் அந்த தட்டடவு நாட்டடவு அந்த பேஸ் எல்லாம் ஆடணும். அப்புறம் திருப்பியும் ஒரு பிரேக் விட்டுட்டு திருப்பியும் அகெயின் இதில் என்னெல்லாம் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஹேண்ட்ஸோட தியரிஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப பர்டிகுலராக எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணும் போது, ஏன்னா இது வார்ம் அப் பண்ணும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அதில் யோகா செஷனும் இன்க்ளூட் ஆகி தான் வரும். ஸோ உங்களுக்கு யோகா இருக்குது, டான்ஸ் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இருக்குது, இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து நம்ம கிளாஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால பேரண்ட்ஸ்க்கும் சரி ஓகே இது ஒரு நல்ல இதுவாக இருக்கே அப்படின்ட்டு இனிஷியேட் எடுத்து நிறைய பேர் கண்டிப்பாக இப்போலாம் ரீசெண்டாக நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. பரதம் கற்றுக்கிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை பரதம் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்பவே எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக பாவங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாயில் கன்வே பண்ணாமல் கண்கள்லேயே கன்வே பண்ணக்கூடிய ஒரு இதுதான் உங்களோட கான்செப்ட் எல்லாம். ஸோ வெரி எக்ஸ்ப்ரெசிவ் கேர்ள்ஸ் வந்து பரதநாட்டியம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து ஆண்கள் இதே ஒரு பரதநாட்டியம் எக்ஸ்பர்ட்டாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெண்களான அந்த ஃபுல் அந்த பாவனை அந்த மாதிரியான அமைப்புக்கு ஏன் போயிடுறாங்க? அது வந்து ஆக்சுவலி எப்படி சொல்லணும்னா, இப்போ நம்ம இந்த டான்ஸ் ஃபீல்டில் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கணும், நடக்கிறதுமே வந்து இதில் நம்ம நிறைய வந்து இப்போ சிவனை பேஸ் பண்ணி ஆடினா மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப பாடி ஸ்டிஃபாக ஒரு டைட்டாக அந்த மாதிரி பொசிஷனில் ஆடுவோம்.
மீதி எல்லா சாமி அம்மனை பேஸ் பண்ணி இருக்கட்டும், லக்ஷ்மி பார்வதி யாரை பேஸ் பண்ணி ஆனாலும் அந்த பாடியோட ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப ஃபெமைனா இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருமே அப்படிதான் பண்ண முடியும். ரொம்ப லைட் ஒரு விஷயத்தை தான் நம்ம இண்டிகேட் பண்றோம். ஸோ அப்போ பாடி மூமெண்ட்டு, ஹெட் மூமெண்ட்டு, ரொம்ப சிரிக்கிறது, அந்த ஒரு ஆங்கிள்லேயே அவங்க அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண மேபி அது இருக்கும். பட் இப்போ நிறைய பேர் ரீசன்ட் டேஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய ஜென்ஸஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். நிறைய ஜென்ஸ் வந்து இந்த பரதநாட்டியம் பண்ணுறாங்க. பட் அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு சேஞ்சஸ் இருக்க மாதிரி தெரியல. பட் ஏன்ஷியன்ட் பீரியட்ல ஆயிடுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்டே பண்ணுவாங்க, ஆம்பளைங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபெமினைனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கேட்குறேன். அதான் அதை ஆக்சுவலி நம்ம மோஸ்ட்லி இதோடய ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா. நீங்கள் ஒரு 1 month நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி ட்ராவல் பண்ணாலே நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிடுறோம். ஸோ த்ரூ அவுட் அவங்க ஒரு இயர்ஸாக வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக பாடியில் இன்பில்ட் ஆகிருக்கும். இப்போது வெறுப்பு அப்படின்னாலே இப்போது பயங்கர வெறுப்புனா நம்ம வார்த்தையால் தான் நம்மளால் கன்வே பண்ண முடியும், நான் உங்கள் மேலே எவ்வளோ வெறுப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து ஒரு பரதத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்க மேலே வந்து டு த கோர் மோஸ்ட் இரிட்டேட்டடாக இருக்கீங்கன்னா அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க? நமக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு அது வேண்டாம், எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குன்னா, ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது அது நமக்கு பிடிக்கல, அந்த அந்த எனக்கு அதை பார்த்தாலே ஒரு இரிட்டேட்டாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது அப்படின்னு. இல்லை வேண்டான்னா ஸோ தேவையில்லை அப்படின்றோம்ல. ஸோ இந்த மாதிரிலாம் எல்லா வேர்ட்ஸ்க்குமே சரி, எல்லா திங்ஸ்க்குமே எக்ஸ்பிரஷன் வந்து நாங்கள் ஃபேஸில் என்ன ரியாக்ட் பண்ணுறோம், எங்களோட பாடி லாங்குவேஜை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. ஆனந்தமாக எப்படி காட்டுவீங்க? அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கே, ஒரு பிரமிச்சு பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிரமிச்சு பார்க்குறதெல்லாம் நம்ம இப்படி தான் செய்வோம். பரவச நிலை, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு பரவச நிலைனா ரொம்ப இப்போ கடவுளை பார்த்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். நான் இவ்வளோ நாள் பார்க்கணும்னு நினச்சேன், இன்னைக்கு உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை நம்ம 2 கையில் பண்ணும்போது அது ஃபுல்லாக ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக நம்ம பண்ணுறோம். ஓகே. இப்போது அவன் இவன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஷால் வந்து நிறைய அந்த நவரசங்கள் எல்லாம் காமிச்சு வந்துட்டு அந்த ஒரு சீன் இருக்கும், அது ரொம்பவே எக்ஸ்பிரசிவாக இருக்கும், இமோஷனல் சீன், ஹாப்பி சீன்னு சொல்லிட்டு. இப்போது கண்கள்லேயே அந்த கண்ணீர் மலக்க அந்த ஒரு இமோஷ்னலான விஷயத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? இப்போ டான்ஸில் வந்து 9 எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கேன். இந்த 9மே வந்து டான்ஸில் மேஜராக யூஸ் பண்ணுற சில இந்த பரதத்தில். ஆமாம், இதில் வந்து மொத்தம் 9 எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப மேஜர் பார்ட்டான 9 எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போது இந்த 9 எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா, அந்த 9 எக்ஸ்பிரஷன்ஸ் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே. இப்போ இதை 9ஓட நேம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீங்காரம், ஹஸ்யம், கருணா, ரௌத்ரம், வீரம், பயானகம், விபஸ்தா, அற்புதம், சாந்தம். இந்த 9மே இருக்குது. இது 9ஓட இந்த மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான் நீங்கள் டான்ஸில் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஹாப்பியாக இருக்கிறது சொல்லுவோம், ரொம்ப யாரையாவது பார்த்து சாஃப்ட் கார்னராக ஒருத்தரை பார்ப்போம்ல, ஸோ அது, அப்புறம் சிரிக்கிறது, கோவப்படுறது, வேண்டான்னு வெறுப்பாக பேசுறது, ரொம்ப அமைதியாக இருக்கிறது, ரொம்ப போல்டாக ஒரு விஷயத்த பற்றி பேசும்போது ஹேண்ட்ஸ் மூவ்மெண்ட் காட்டுறது, இது எல்லாமே வந்து இந்த 9 எக்ஸ்பிரஷன்ஸ்குள்ளே அடங்கியிருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம நிறையா பாட்லேயாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து பண்ணும்போது அதில் நம்ம இதை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே. இப்போது இன்னொன்று, இப்போது பரதத்தில் வந்து எது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ஏன்னா எல்லா ஃபீல்டுலையுமே வந்து போட்டிகள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா, இந்த ஃபீல்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எது ரொம்ப காம்ப்ளிகேட்டட்? இது காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு எடுத்து அதை கோரியோகிராஃப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ பண்ணும்போது கரெக்டாக அதுக்குள்ளே அந்த தாளம், அந்த கவுண்ட்டு, அந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணி அதை கோரியோகிராஃபி பண்ணுறதா இருக்கட்டும். இன்னொன்று, இப்போது நிறைய சோஷியல் மீடியாஸ்லாம் வந்ததுனால இப்போ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அதை கண்டிப்பாக சோஷியல் மீடியாஸில் போடுறோம் இல்லையா. ஸோ போடும்போது மற்றவங்க நம்மளை ஏதாவது தப்பு சொல்லிடக்கூடாது, அதில் எந்த தப்பும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப அதை மைன்யூட்டாக செக் பண்ணி இது கரெக்டாக இருக்குமான்ட்டு நம்ம ஒன்ஸ் ட்வைஸ் வந்து அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அகெயின் அதை நம்ம வந்து, ஏன்னா ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போக போகிறோன்னும் போது நம்மளை பார்த்தது நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு பாட்டு எடுத்து கோரியோகிராஃபி பண்ணுறோன்னா அது அந்த லைனுக்கு அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா, நம்ம அதை கரெக்டாக ப்ராப்பராக கோரியோகிராஃபி பண்ணியிருக்கோமான்னு எல்லாத்தையும் அசைன் பண்ணி ஃபைனலாக தான் அதை நம்ம வந்து பப்ளிக் கிட்ட கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, அழகாக கிளாஸஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க, எது ரொம்ப கஷ்டம்? அதாவது நார்மல் பீப்புளுக்கு வந்து ஒரு கிளாஸ் கற்றுக் கொடுக்கறது ஈஸியா, இல்லை செலிபிரிட்டிஸ்க்கு கிளாஸ் கற்றுக் கொடுக்கறது ஈஸியா?
இல்லை ஆக்சுவலி கிளாஸஸ் நீங்கள் வந்து எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு எடுக்கிறதுமே ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஏன்னா இதில் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் கேட்டகரியில் பசங்க இருப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து சீக்கிரமாக புரிஞ்சுப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப லேட்டாக எடுப்போம், ஒருத்தருக்கு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா வரும், இன்னொருத்தர் ஆடுறது மட்டும் நல்லா ஆடுவாங்க பட் ஃபேஸில் எக்ஸ்பிரஷனே காட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நல்லா பண்ணுறாங்க பட் ஸ்டெப்ஸ் ப்ராப்பராக இல்லைன்னா நாங்கள் அவங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸை ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் பெட்டராக இருக்காங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்டெப்ஸை ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போது ஸ்டெப்ஸ் பர்ஃபெக்டாக இருக்காங்க, ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் ரொம்ப டவுனாக இருக்காங்கன்னா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்காக நாங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணோம். நிறைய மிரரை பார்த்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, ஃபேஸில் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பாட்டு என்ன லைனுன்றதை ஃபஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சாதானே நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். இப்போ எனக்கு பசிக்குதுன்றது எனக்கு தெரிஞ்சாதான் நான் வந்து அதை எக்ஸ்பிரஸே பண்ண முடியும். எனக்கு பசிக்குதுன்னு எனக்கு அது புரியவே இல்லைன்னா நான் அதை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஸோ அந்த பாட்டில் என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன லைன் இருக்குது, யாரை பற்றி மீன் பண்ணியிருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வராத குழந்தைங்களுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணும். சில பேருக்கு அரைமடியே வராது பட் ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் அரைமடியை ட்ரெயின் பண்ணுறதுக்காக டெய்லி அதை ஃபோக்கஸ் பண்ணோம். டைமர் வச்சு இவ்வளோ நேரம், இப்போ சப்போஸ் இன்னைக்கு டைமர் ஆன் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் உட்காந்தாங்கன்னா நாளைக்கு 25 செகண்ட்ஸ் உட்காரணும், அண்ட் அகெயின் 50 செகண்ட்ஸ் உட்காரணும். இந்த மாதிரி ஒரு கிராஜுவல் ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வந்து ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், காம்ப்ளிகேஷன் தான். பட் எல்லாரையுமே ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணணும். காஜல் அகர்வால் வந்து 30 நாளில் பரதம் கற்றுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காமிக்காக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதை புரியுதுங்களா? ஆக்சுவலாக அதில் என்ன சொல்ல வருவாங்கன்னா 30 நாளில் பரதம் கற்றுக்க முடியாது, அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய கடல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா காமெடியாக இருக்கும். MS பாஸ்கர் சார் வந்து இது பண்ணுற மாதிரிலாம். ஆக்சுவலாக ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் நல்ல பரதம் ஆடணும்னா அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகும் ட்ரெயின் பண்ண? இது இப்போது நிறைய பேர் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிளாஸ் என்கொயரி பண்ணும்போதே எவ்வளோ நாள் இந்த கிளாஸஸ் வந்து கோர்ஸ் இருப்பீங்க, 1 மந்த்தா இல்லை 2 மந்த்தா இல்லை இயர்ஸா, இது எதுவுமே கிடையாது. ஸ்டில் இப்போ நான் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் நான் 2003-2004 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 2015 இன்னமும் நான் ட்ரெயின்ட் ஆகிட்டு தான் இருக்கேன். இன்னமும் எங்கள் மேம் கிட்ட போயிட்டு கற்றுக்கிறது, டவுட் கேட்குறது, வேறு ஏதாவது கோரியோகிராஃபியில் டவுட்னா அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களும் இன்னும் அவங்களோட குரு கிட்ட மேபி ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ட்ரெயின் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி போயிட்டே இருக்கும். எங்கேயுமே எந்த ஒரு ஸ்டாப்புமே கிடையாது. யாருமே முடிச்சிட்டாங்கன்ற ஒரு ஃபுல் ஸ்டாப் இதில் கிடையவே கிடையாது. ஏன்னா புதுசாக சாங் வந்துகிட்டே இருக்கும். அதை கோரியோகிராஃபி பண்ணுற மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாட்டில் ஒரு கோரியோகிராஃபி பண்ணுறீங்க, அதே வந்து இன்னொரு பாட்டு வந்துச்சுன்னா இந்த கோரியோகிராஃபி எடுத்து அதில் செட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் இன்னோவேட்டிவாக அகெயின் திருப்பி ஒரு நியூ ஸ்டெப்பை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதுக்கு ஒரு கோரியோகிராஃபி பண்ணும். ஸோ இதுக்கு எண்டுன்றது எதுவுமே கிடையாது. இதில் நிறைய போக உங்களுக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கேற்ற கண்டென்ட்டும் அதில் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால எதுவுமே ஃபினிஷ்டுன்னு கிடையாது. இது இத்தனை பர்டிகுலர் இயரில் முடிக்கலாம், இவ்வளோ டேஸில் முடிக்கலான்றதும் இதில் இல்லை. அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கீங்களே, ஸோ அந்த ப்ரௌட் மூமெண்ட்டை பற்றி சொல்ல முடியும்? கண்டிப்பாக. அது ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ நம்மளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி நம்மளை ப்ரோக்ராம் பண்ணி அதில் வந்து அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன். நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போகும்போது நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் குருவாக நிறைய ஸ்டேஜ் ஏறி வாங்கும் போது அதை விட ஆக்சுவலி இது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி வாங்குறத விட என் பசங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதில் ஒரு பெஸ்ட் டீச்சர், ஒரு பெஸ்ட் கோரியோகிராஃபர், ரொம்ப இன்னோவேட்டிவாக நிறைய பண்ணுறீங்கன்னும் போது நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுக்கும்போது அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ஆக்சுவலாக கொரியோகிராஃபி ஃபீல்டுனா இப்போவும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி தப்பாக தான் பேசுவாங்க. ஐயோ அதெல்லாம் டான்ஸ் எல்லாம் அடங்காதுங்கப்பா பொண்ணுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. இது வந்து பொதுவாக கொரியோகிராஃபி ஃபீல்டுக்கு சொல்கிறேன். உங்களது பார்த்தா வந்து ஒரு செகண்ட் யாராக இருந்தாலும் இல்லை, ஓ கிளாசிக்கல் டான்ஸரா சூப்பர்ப்பா அப்படின்னு ஒரு தனி அங்கீகாரம் கொடுப்பாங்க, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அதையே வந்து வெஸ்டர்னுக்கும் கிளாசிக்கலுக்கும் ஒரே ஃபீல்டு தான் கொரியோகிராஃபி, அதையே வந்து ரெண்டுத்துக்கும் வந்து இப்படி ஒரு பாகுபாடு. இது ஆக்சுவலி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். இன்னொன்று, இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. இந்த காஸ்டியூம் போட்டு தான் நீங்கள் ஆடணும், இந்த கைண்ட் ஆஃப் ஜுவல்ஸ் நீங்கள் வியர் பண்ணணும், இதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷனில் ஒரு ஃபார்மேட் வந்து செட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்டை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பட் வெஸ்டர்னில் உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டு ஆடணுன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது. ஸோ அவங்க பீஸில் கூட ஆடுறாங்க. அவங்களோட என்ன காஸ்டியூம் அவங்களுக்கான விருப்பப்படுதோ அதை பாட்டுப்பாங்க. இன்னொன்று, ட்ரெண்டிங்கில் எந்த சாங்ஸ் வந்தாலும் அந்த சாங் எடுத்து அவங்க
ப்ரொஜெக்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் எங்களுக்கு நிறைய ஃபார்மேட் இருக்குது, அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் நாங்கள் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, செட் பண்ணுறதுக்கு இதுதான் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அண்ட் இன்னொன்று, இந்த கலையை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன், இது ரொம்ப பழைய காலத்துலேருந்து இதை கரெக்டாக ஒரு ஃபார்மில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய பீப்புள்ஸ் பார்த்தாலும் ரொம்ப ரெஸ்பெக்டடாக வந்து ஒரு காஸ்டியூமாக இருக்கட்டும், ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறதுனால இது மேலே இன்னும் நிறைய ஒரு குட் இம்ப்ரெஷனும் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபீல்டில் இன்னைக்கு இந்த அளவுக்கு வரணும்னா எல்லா இடத்துலையுமே வந்து போட்டி இருக்கும், பிடிச்சி கீழே தள்ளுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் நல்ல ஒரு ஹைட் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களே யாராவது பிடிச்சி கீழே தள்ளியிருக்காங்களா? அதாவது புறணி கிரணி எல்லாம் பேசி அள்ளி விடுவாங்களா? கரெக்ட். ஆக்சுவலி நிறைய நடக்கும் இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கோம்னா நம்மளை சுற்றி அந்த ஃபீல்டில் இவ்வளோ சின்ன பொண்ணு இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எப்படி வந்து இவ்வளோ க்ரோத் ஆனாங்க அப்படின்றது. என்னை சுற்றின சர்க்கிள்லேயே நிறைய டான்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குது. எனக்கு ப்ரியோராகவே அவங்களாம் டான்ஸ் ஸ்கூல்ஸ் வச்சுருந்தவங்க தான். நிறைய பேர் டான்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து தான் நான் வந்து ஆக்சுவலி இந்த ஃபீல்டுக்குள்ளே டான்ஸ் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி வந்தது. பட் இன்னைக்கு ரீச் கொடுத்துருக்கோன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி நிறையா ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணணும், டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்து இன்னோவேட்டிவாக என்ன பண்ணணும், பண்ண கான்செப்டே திருப்பி திருப்பி பண்ணிங்கன்னா யாருக்குமே அதில் பெருசாக ஒரு இம்பேக்ட் க்ரியேட்டே ஆகாது. இப்போ சாய் சலங்கைன்றது ஒரு பிராண்டாக இந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு த்ரூ அவுட் ஒரு 15 இயர்ஸ் கிட்டே எனக்கு எடுத்துருச்சு. ஸோ அந்த இயர்ஸ் ஃபுல்லாகவே வந்து புதுசாக இன்னோவேட்டிவாக என்ன பண்ண முடியும், வேறு என்ன பண்ணலாம், இப்படி சேம் கிளாசிக்கல் டான்ஸ் தான், பரதநாட்டியம் தான் பண்ண போகிறேன். பட் அதையே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக எப்படி பண்ண முடியும், ஆடியன்ஸ் கிட்ட எப்படி போய் என்னால் லிங்க் பண்ண முடியும். ஸோ அப்போ நான் ஃபாலோ பண்ண சில விஷயங்கள்லாம் தான் இந்த மாதிரி ஸ்டோரி நடனம்ல எல்லாத்துலேயுமே ஸ்டோரி ஆட் பண்ணுறது. இன்னொன்று அந்த ஸ்டோரியுமே வந்து இப்போ நான் சிவன் கேரக்டர் ஒன்று பண்ணுறேன்னா சிவனோட ஃபுல் காஸ்டியூம்ஸ்லேருந்து ஜுவல்ஸ், அக்சசரிஸ், ஹேரு, டோட்டலாக எல்லாமே அதோடையே ப்ரெசென்ட் பண்ணுவேன். நான் வந்து சிவன் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சும்மா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் நிற்க வச்சு பண்ணுறது, பார்வதின்னு அதோட டோட்டல் மேக்கப் என்னவா இருக்கோ அந்த மேக்கப்லேருந்து காஸ்டியூம்லேருந்து ஜுவல் எல்லாமே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி நம்ம அந்த ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஏன்ஷியன்ட் டைமில் அவங்க அந்த ஸ்டோரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை லைவாக நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால மேபி எல்லாருக்கும் அது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நல்லா இருக்கேன்றதுனால கூட இருக்கலாம். இப்போ சோஷியல் மீடியான்றது ரொம்ப ஃபயர்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது ஏன் நான் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டான்ஸராக போய் நீங்கள் கற்றுக் கொடுத்த காலம் போய் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்ட்ரஸ், ஏன் சோபனா மேமே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஓன் ஸ்கூல் வச்சுருக்காங்க, டான்ஸ் ஸ்கூல் அப்படின்னு வச்சு இந்த பரதம் தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது மாதிரி ஆக்ட்ரஸே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓன் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? என்னடா இது இவங்க கற்றுக்கிட்டு இவங்களும் ஆரம்பிச்சிடுறாங்கன்னும் போது உங்களுக்கு அந்த காம்படிஷன்ஸ் எப்படி இருக்கும்? இப்போ வந்து என்னதான் ஆக்டர்ஸ் கிளாஸ் எடுத்தாலும் சில பேர் இப்போ ஒரு ஏரியா சர்க்கிள் இருக்குல்ல, இப்போ தாம்பரம் அப்படின்னு ரேண்டம்லேயே எடுத்துட்டோம்னா, இப்போ நீங்கள் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரமில் இருக்கீங்களா, நீங்கள் தாம்பரம் சர்க்கிளில் தான் தேடுவீங்க. இப்போ இங்கேருந்து நான் வந்து அடையார் போவேன், அடையார்லேருந்து மயிலாப்பூரில் போய் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி யாரும் பெருசாக போக மாட்டாங்க. ரொம்ப ரேண்டம்லி கான்ஷியஸாக ஆக்டர்ஸ் கிட்ட தான் ட்ரெயின் பண்ணணும், அவங்க தான் நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு போகிற சில பேரும் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி எல்லாருமே நியர்பை சர்க்கிளில் ஈஸி ஆக்சஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த சர்க்கிளில் யார் ரொம்ப பெஸ்ட்டு, என்ன டான்ஸ் ஸ்கூல் பெஸ்ட்டு, அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து டான்ஸ் ஸ்கூலை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய காம்படிஷன் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நாங்கள் அதை எடுத்துக்கல. எங்களுக்கான வரக்கூடியவங்க கண்டிப்பாக எங்ககிட்ட தான் வருவாங்க. எங்களோட டைமிங், அந்த பஞ்சுவாலிட்டியாக இருக்கட்டும், நாங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த கோரியோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்து எங்ககிட்ட வரவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ அதுக்கு கான்ட்ரவர்ஸ்லாம் பார்த்தீங்க, ஒரு சில பேர் வந்து ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம், நீங்கள் வந்து இப்போ டான்ஸ் கற்றுக்கிறதே வந்து உங்களோட ஃபுல் பாடிக்குமே ஒரு ஃபிசிக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரின்றாங்க. ஸோ டான்ஸ் பேஷனுக்கு தாண்டி இப்போ வந்து எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடுதான். கண்டிப்பாக அது ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் உங்களுக்கு. எல்லாம் இப்போ டாப் டு டோ எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இப்போ ஒரு 1 hour கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 1 hourல நீங்கள் தட்டடவு, நாட்டடவு, பரவலடவு, குதித்து மெட்டடவு எல்லாமே ஆடுவீங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டோட எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். சிலது ஃபுல் பாடி ஒர்க் அவுட். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் பாடியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லா விஷயமே பண்ணுவீங்க. ஸோ ஸ்வெட்டுன்றது அதில் கம்பல்சரி இருக்கும். ஸோ ஸ்வெட் அவுட் பண்ணாலே உங்களுக்கு அது கிட்டத்தட்ட அது ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக டான்ஸ் ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். பட் அது எக்ஸசைஸ்க்காகியோ வார்ம் அப்காகியோ வந்து அதை ஒரு நிறைய பேஷனாக கொண்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்போது இது நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் அது சொல்லலை. இப்போ எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டேன். நல்ல ட்ரெயின்டாக இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட வராங்க, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக அந்த பரதநாட்டியம் கற்றுக்குறாங்கன்னா அவங்க அரங்கேற்றம் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் போகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்?
ஓகே. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்றதுலேருந்து சலங்க பூஜைக்கு வந்து இன் பிட்வீன் ஒரு 3 இயர்ஸ் வந்து நாங்க டைம் எடுத்துப்போம். அது 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்டெப் சொல்லிக் குடுக்கறது, உங்கள அனலைஸ் பண்றது, நீங்க என்னென்னலாம் எதுல வந்து நீங்க வந்து பெஸ்ட்டா இருக்கீங்க. எக்ஸ்பிரஷன்லயா, ஸ்டெப்ஸ்லயா, இல்ல என்னத்த வந்து நீங்க வந்து நெறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்றீங்களோ அதெல்லாம் அனலைஸ் பண்ண எங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் எடுக்கும். ஸோ 3 இயர்ஸ்ல நாங்க வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சலங்க பூஜை அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அந்த சலங்க பூஜை முடிஞ்சதுலேருந்து ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் அரங்கேற்றத்தை பற்றி டிசைட் பண்ணுவோம். அப்பா. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் அதில் வேணும். இன்னொன்று அரங்கேற்றது ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு 10 ஐட்டம் எடுத்தோம் நாங்களும் ஆடிட்டு போகணுன்றதுனால அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை எப்படி பண்ணணும். இப்போது நாளைக்கு சப்போஸ் அரங்கேற்றம் முடிச்சா கூட அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பாட்டை கொடுத்து கோரியோகிராஃபி பண்ணுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த கோரியோகிராஃபி பண்ணுற திறமை இருக்கணும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் இந்த 7 to 8 இயர்ஸில் நீங்கள் அந்த டேலண்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பண்ணணும், எந்தெந்த இடத்துல எதெல்லாம் செட் பண்ணணும், எந்த ஹேண்ட்ஸ் வரக்கூடாது வரணுன்றது, இது எல்லா தியரிஸுமே வந்து உங்களுக்கு அந்த 7 இயர்ஸ் கேப்பில் இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். இப்போ அரங்கேற்றம்ன்றது நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்றது மட்டும்தானே தவிர ஒரு பாதி கடலை தாண்டியிருக்கீங்க. இன்னும் வந்து பாதி கடல் இருக்கு. ஸோ அவ்வளோ அரங்கேற்றம்க்கு அப்புறமும் உங்களுக்கு அப்பதான் நீங்க நிறைய பிகின் ஆகுது. எல்லாருமே அரங்கேற்றத்தோட எண்டு, அது ஒரு ஸ்டாப், அவ்வளோதான், அது ஒரு புல் ஸ்டாப் நினைச்சிட்டாங்க. பட் அது புல் ஸ்டாப்பே இல்லை, அதுதான் வந்து உங்களோட பிகினே. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் நீங்க நிறைய, ஏன்னா சாங்ஸ் நிறைய வரும். ஸோ அதுக்கப்புறம் நட்டுவாங்கம் இருக்கு, தாளக்கட்டையில தட்டி கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதை நீங்க கத்துக்கணும். அப்புறம் நட்டுவாங்கம் எப்படி வந்து தட்டணுன்றதை கத்துக்கிறதா இருக்கட்டும், சாங் எப்படி கோரியோகிராஃபி பண்ணணும், என்னென்னலாம் நீங்கள் பண்ணணுன்றது அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் கற்றுப்பீங்க. எந்த நடிகை ரொம்ப அழகாக பரதம் ஆடுறாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிருக்கீங்க? நான் வந்து ஆக்சுவலி எனக்கு டான்ஸ் ருக்மணி ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் டேஸில் அவங்களோட சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்கும், பட் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்கள ரொம்ப பிடிக்கும். நடிகை யார் வந்து ஆடுறது ரொம்ப பிடிக்கும்? நான் பெருசாக ஓல்டேஜில் இருக்க நடிகையெல்லாம் வந்து பார்த்ததோ அவங்க ஆடினதை பெருசாக இது பண்ணதோ இல்லை. நிறைய இந்த மாதிரி நம்மளோட டான்ஸ் ஸ்கூல் சம்மந்தமாக நிறைய டான்ஸ் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸில் ஸ்ரீதேவி நித்யாலயான்னு ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருக்குது. ஸோ நிறைய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டது அவங்கள தான். அவங்க வந்து எல்லாம் ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணுவாங்க. நிறைய தீமாட்டிக் ப்ரெசன்டேஷன் ப்ளஸ் டான்ஸோட கோரியோகிராஃபிலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களது. ஸோ அதில் ஷீலா உன்னிகிருஷ்ணன்றவங்க தான் அந்த டான்ஸ் ஸ்கூலோட ஃபவுண்டர். ஸோ அவங்கள ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கோம். யாராவது தப்பாக ஆடும்போது உங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கா? நிறைய. நான் பொதுவாக ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ரொம்ப ஹார்ஷாகவும் யாரையும் பெருசாக திட்டலாம் மாட்டேன். எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஏதாவது ரொம்ப வேற ஹெக்கட்டான சூழ்நிலை, ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு, இன்னமும் சில விஷயங்களை முடிக்கல, கம்ப்ளீட் பண்ணலன்னா அப்போ ஒரு கோவம் வருமே தவிர மற்றபடி ரெகுலர் கிளாஸில் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து குழந்தைங்களை வந்து இப்போத்துலேருந்து குட்டிலேருந்தே வந்து டான்ஸ் கற்றுக்க விடுறாங்க இல்லையா? அதை தாண்டி குழந்தைங்களை பற்றி நான் கேட்கல. ஒரு விமன் வந்து இப்போ பரதம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு நிறைய ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்லை, இதில் வந்து ஏஜ் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நீங்கள் 10 இயர்ஸில் கற்றுக்கலாம், 15ல் கற்றுக்கலாம், இல்லை எனக்கு 25ல் தான் டைம் இருக்குனாலும் நீங்கள் வரலாம். இல்லை எனக்கு 45ல் தான் எனக்கு வந்து இப்போ தான் இன்ட்ரெஸ்டே வந்திருக்கு, இல்லை நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கல, அப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒத்துக்கல, இப்போ நான் ரொம்ப இனிஷியேட் எடுத்து வரேன்றவங்களா இப்போயுமே என்கிட்ட வரதில் ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே அபவ் 35ல் இருக்கவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்பவே இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு. ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் டு த ஸ்ட்ரெஸ் டு த கோர் மோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வீக்கெண்டில் பரதம் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இது ஏன்? ஏன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி வேணும். அவங்க வந்து உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, 24 ஃபுல்லாக அந்த டேஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களோட ரொட்டீன் இப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ வீக்கெண்டில் தான் அவங்களுக்கான டைமிங்கை அவங்க கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். என்கிட்ட ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களே ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ கரெக்டாக சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் வருவாங்க, அன்னைக்கான ரொட்டீன் வருவாங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, போவாங்க. ஸோ அந்த ஐடியில் இருக்கவங்களுக்கு அந்த 2 days கண்டிப்பாக லீவு. ஸோ அன்றைக்கி ஏதாவது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும், இன்னொன்று எதையாவது இன்னோவேட்டிவாக கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நிறைய பேர் இப்போ இனிஷியேட் பண்ணுறாங்க. ஒரு சில ஃபீல்டில் வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லை. மேக்கப் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை வெஸ்டர்னைஸ்டு டான்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல கூட வந்து இந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் இந்த கிளாசிக்கல் ஃபீல்டில் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா விமனாக தான் இருப்பாங்க மெஜாரிட்டி. ஸோ அங்கே வந்து பெண்களுக்கு வந்து சேஃப்டின்ற ஒரு ஜோன் வந்து அதிகமாக இருக்குன்றாங்களே.
ஆமா. கரெக்ட் தான். இப்போ இருக்க எல்லா பேரண்ட்டுமே வந்து சேஃப்டியை ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா, இப்போ நம்ம எல்லா ஃபேஸ் பண்ற விஷயங்கள் அப்படி இருக்கிறதுனால, ஸோ எல்லாருமே பெண் குழந்தைய அனுப்புறாங்க. நம்மள நம்பி அனுப்புறாங்க. ஸோ அதனால நம்ம சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ என்னோட கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோருமே ஃபுல் டான்ஸ் கிளாஸ் தான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 சிசிடிவி கேமரா இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 6 இருக்குது. ஸோ இத்தனையுமே வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். யார் வராங்க, யார் போகிறாங்க, எப்போ இருக்காங்க, யாரை எந்த பேரண்ட் பிக்கப் பண்ணுறாங்க, எதுனாலும் அவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்கும்போது அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டா அதோட ரெஸ்பான்சிபிள் நாங்கள் தான். ஸோ அதனால் அது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய ஒரு பொசிஷனில் நாங்கள் இருக்கோம். ஸோ சேஃப்டி ரொம்ப மஸ்ட்டு தான். அதுக்கான நாங்களும் இனிஷியேட் எடுத்து பண்ணுறதுனால பேரண்ட்ஸ்க்கும் ஓகே, ரொம்ப ட்ரஸ்டடாக அனுப்புகிறாங்க. இப்போ நிறைய ஜென்ஸுமே வந்து கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்கள நம்பியுமே அனுப்புகிறாங்க. இது ஒரு நல்ல ப்ரொஃபஷன்றதுனால இதில் எந்த ஒரு தப்பும் நடக்காது, கண்டிப்பாக இது ரொம்ப ப்ராப்பராக கொண்டு போகப்படும்ன்றது பேரண்ட்ஸ் மத்தியில் ஒரு நல்ல நம்பிக்கையும் இருக்குது. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த ஃபீல்டு, இந்த கிளாசிக்கல் ஃபீல்டு வந்து இன்னும் நல்லா அடுத்த லெவலுக்கு போகணுன்னா என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன்? கிளாசிக்கல் டான்ஸை இன்னும் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு கேட்குறீங்க. இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் இப்போ ஒரு வீட்டில் ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதில் 2 பேரில் யாருக்காவது ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒருத்தருக்கு இல்லவே இல்லை. ஸோ அவங்க வந்து இப்போ அக்கா சப்போஸ் ப்ரோக்ராம் பண்ணும்போது தங்கச்சியும் வந்து நானும் இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறேன் பாதியில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. பட் அந்த ப்ரோக்ராமோ ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணும்போது அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ பேரண்ட்ஸாக டிசைட் பண்ணி இந்த ப்ரொஃபஷனை பண்ணுங்க, இது ரொம்ப ஒரு நல்ல ப்ரொஃபஷன். இன்னொன்று பெண் குழந்தைங்களோட மனம் ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து எல்லாரோடையும் கம்பைன் பண்ணி பேசுகிறாங்க, ரொம்ப சோஷியலைஸாக பழகுறாங்க. யாருக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இங்கே கிடையாது. ஸோ நாங்கள் பெரியவங்க, நீங்கள் பெரியவங்க, நீங்கள் ரிச்சு, நாங்கள் ரிச் இல்லை, எந்த ஒரு அந்த தாட்டை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அங்கே. ஸோ வராங்க, டான்ஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, நிறைய விஷயத்த கற்றுக்குறாங்க. ஸோ ரொம்ப சோஷியலைஸாக இருக்காங்க இல்லையா? அதனால் பேரண்ட்ஸ் தான் நிறைய இதை இனிஷியேட் பண்ணி இந்த கிளாசிக்கல் டான்ஸை இன்னும் வளர்க்கணும். அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இப்போது வந்து நிறைய பேர் இதை கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய டீச்சர்ஸ் வரணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நல்லா சூப்பராக பேசுனீங்க. நன்றி. தேங்க்யூ.